இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரியில் 8 வருஷமான லவ். அந்த லவ் ஸ்டோரியில் அவங்க 2 பேருமே சேரல. ஸோ சேராதனால அந்த பையன் லைஃப் என்னாச்சு, அந்த பொண்ணு லைஃப் என்னாச்சுங்கிறத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி வந்து நம்ம கிரியேட் பண்ணலை, இது ரியல் ஸ்டோரி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பர்சனலாக கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் ஸ்டோரி பேசுங்கன்னு சொல்லி கேட்டார். ஸோ இந்த ஸ்டோரி அவருக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இந்த ஸ்டோரியில் 2 பேருமே ரிலேட்டிவ் தான், பட் லாங் ரிலேட்டிவ். ஸோ இவங்கள ஒருத்தர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு 2 பேருக்குள்ளேயும் சின்ன ஏஜ்லேருந்தே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த லவ் போயிட்டுருக்கு. ஒரு 8 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் லவ் அப்போது பொண்ணு 10th படிக்குது, பையன் காலேஜ் படிச்சுட்ருக்கான். ஸோ 2 பேருக்குள்ளேயும் லவ் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது எந்த 2 வீட்டுக்குமே தெரியாது. அப்படி போயிட்டுருக்கும்போது லவர்ஸ்னால் காமனாக வெளியில் போகிறது காமன் தானே. ஸோ இவங்க அந்த மாதிரிலாம் வெளியில் போயிட்டு அவுட்டிங் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு டே கோயிலுக்கு போகலாம், டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இவங்க போகும்போது ஃபஸ்ட் டைமாக போயிட்டு கீழே வந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த கேர்ளோட ரிலேஷன் ஒருத்தவங்க கிராஸ் ஆகுறாங்க. கிராஸ் ஆகும்போது பார்த்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு, ரிலேட்டிவ் தான். ஸோ பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே இருக்க, நீங்கள் என்ன இருக்கும்போது இவங்க மறைக்கலை, உண்மையை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் சும்மா இல்லை, போயிட்டு அவங்க வீட்லேயும் சொல்லிட்டாரு, இவங்க வீட்லேயும் சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. பொண்ணு வீட்டில் செம்ம அடி. அந்த பொண்ணு அதனால் பொண்ணால் ஃபேஸ் பண்ணவே முடியல. பட் பையன் வீட்லேயே செம்ம அடி. அதுக்கப்புறம் பையன் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இனிமேல் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை காலேஜ்லேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு பக்கம் நீ வேலைக்கு போ, அப்போ தான் உனக்கு ஃபேமிலியோட சுச்சுவேஷன் தெரியும்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் பொண்ணு வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பையன் எங்கே இல்லைல்ல, ஸோ இனிமேல் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் படிக்க வச்சுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து எங்கே போயிட்டாரு, வெளியே போயிட்டார். ஆனால் இவங்க 2 பேரோட லவ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டு. ஸோ 2 பேருமே கரெக்டாக ஃபோனில் டச் வச்சுருக்காங்க. இங்கே வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாள் அப்படியே இவங்க லைஃப் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து கால் கொடுத்து, சரி இவ்வளோ தூரம் நம்ம சொன்னோம், நம்ம பேச்ச மரியாதை கொடுத்து அவன் போயிட்டு வேலை பார்க்குறான், சரியா இவ்வளோ தூரம் பண்ணுற அவனுக்காக நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி அவன் பேரண்ட்ஸ்ன்னு நினச்சிட்டு அவனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வீட்லேயும் இவன் ரொம்ப நாள் இங்கே ஏரியாவில் இல்லை. ஸோ அவங்க வீட்லேயும் அவ்வளோ அந்த பொண்ணை ஸ்ட்ரிக்டாக வைக்கலை. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், பிளான் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு இவங்க வீட்டில் எல்லாரையும் அந்த பொண்ணுக்கும் பிடிக்குது, அந்த பொண்ணுக்கும் இவங்க எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, ஓகே தான், எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்போ மட்டும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, ஆனால் வெளியே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஃபோனில் அந்த கேர்ள் சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஓகே தான், பட்டு வீடு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது நிறைய நேச்சரு. ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல லவ்வரில் சொன்னால் பண்ணி தானே ஆகணும். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீட்டில் பேசிவிட்டு நம்ம வீடு கட்டலாம், அவர் தான் காலேஜ் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டார் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு வீடு கட்டலாம், கொஞ்சம் அந்த இருக்கிற வீடை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு, அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க மோட்டிவேஷன் ஆகிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ இப்போ வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நாள் அடிக்கடி அந்த ஃபோன் காலில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஹீரோவுக்கு அது தெரியல சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. விட்டுட்டு அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு டே அந்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பையன் வீடு கட்டுறது தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு, பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன் இனிமேல் அடிக்கடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை என்ன கொண்டு வந்துட்டாங்க, இந்த பொண்ணை ஸ்கூலை விட்டு ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு நீ வேலை பாருன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்கு. இந்த பையனும் இங்கிட்டு வீடு டெவலப் அந்த பொண்ணுக்காக, ஆனால் 2 பேருமே டச்சில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பையன் அந்த பொண்ணுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபேமிலியோடு சேர்ந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இவங்களோட டச்சில் தான் இருக்குது, உண்மையான லவ் இல்லையா. ஸோ ஒரு விஷயங்களையும் வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டே என்ன ஆகுதுன்னா, அது மாதிரி மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துக்கு அந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு நாள் அவுட்டிங் போகிறான். போயிட்டு 2 பேரும் ப்ரே பண்ணுறாங்க. அந்த ஒரு டெம்பிள் போயிருக்காங்க. அந்த டெம்பிள்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அங்கே போயிட்டு ப்ரே பண்ணியிருக்காங்க. ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த கேர்ளோட பர்த்டேக்கு நம்ம ஹீரோ போயிட்டு நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு என்னென்ன பண்ணணுமோ லவ்வர்ஸில் ஸோ பண்ணிட்டாரு. அப்புறம் முடிச்சுட்டு எல்லோரும் நல்ல லைஃப் செம ட்ராவலாக போயிட்டுருக்கும்போது தான் ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஹீரோவுக்கு தான் வருது ஃபஸ்ட்டு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னென்னா, இதுதான் கிளைமேக்ஸு. அந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீடும் கட்டிகிட்ருக்காரு, இந்த பொண்ணையும் பார்த்துட்ருக்காரு, எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை ஹீரோவால் ஹேண்டில் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு போய் அப்பாவை பார்க்குறாரு. ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம நல்லா இருந்தால் இருக்காது, ஸோ நம்ம இன்னும் டெவலப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் அதை விட்டுட்டு ஒரு ரிச்சான சிட்டிக்கு வேலைக்கு போகிறாரு.
அந்த வேலைக்கு போயிட்டு அங்கே ஒரு 20,000க்கு மேலே சேலரி வாங்கி வீடு கட்டுறதுக்கும் அவர் அமௌண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா இது அவரோட லவ், அவரோட லைஃப். ஸோ அதை பார்க்கறதுக்காக அதுக்கும் அவர் டெவலப் பண்ணுறாரு. இங்கிட்டு லவ்வரையும் பார்த்துட்ருக்காரு, அங்கிட்டு அப்பாவையும் பார்த்துட்ருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 6 மந்த் அந்த டைம் வச்சுக்கலாம். அவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு ப்ராப்ளம், இன்னும் ஒரு ப்ராப்ளம். அந்த வீட்டில் வந்துட்டு இந்த பொண்ணு கூட அவங்ககிட்ட டெய்லியும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஃபோன் காலை வந்து அவங்களோட அந்த பொண்ணோட அண்ணன் பார்த்துட்டு இந்த பையனுக்கு பர்சனலாக கால் பண்ணிட்டு மிரட்டுறாரு. இந்த மாதிரிலாம் நீ எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க, பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம் நீ அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கேட்குறாரு. பட் ஹீரோ சப்போர்ட் கேட்குறாரு, அவரு அக்செப்ட் பண்ணிக்கல. யாருன்னா அந்த பொண்ணோட பிரதர் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போது என்னதுன்னா பெரிய கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் இருக்கும்ல, அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் வாங்கிட்டு, இவனாக வந்து வரல, அந்த பொண்ணு தான் பேசிச்சு, உங்கள் பொண்ணுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் ஒரே ஃபேமிலி தானே, ஸோ சேர்த்து வைங்க, நல்லாயிருக்கும் லைஃப்னு சொல்லி அப்போ சொல்கிறாங்க. சொல்லும்போதும் அவங்களுக்கு ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் இல்லை. ஸோ இந்த இந்த வேர்ல்டுலேயே எல்லோரும் அதை தப்பு பண்ணுறாங்க. ஸோ அந்த பக்குவம் இல்லை. இதனால் அந்த ஹீரோவோட லைஃப் என்னாச்சுன்னு கிளைமேக்ஸில் வருது பாருங்கள். அப்போது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஹீரோ இன்னமும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள ஒரு கேப் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கொண்டு மறுபடியும் ஹாஸ்டலில் விட்டாங்க. ஏன்னா அந்த பையன் இல்லைல்ல, சரின்னு சொல்லிட்டு கொண்டு விட்டாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு அவங்களோட டச்சில் தான் இருக்குது. உண்மையான லவ் இல்லையா, 8 இயர்ஸ் சும்மா இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோன்லேயே டச்லேயே வச்சுட்ருக்காங்க. அவங்க ஃபோன்லேருந்து பேசுறதில்ல. ஃபஸ்ட் டைம் அவங்க அண்ணன் கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா, ஸோ செகண்ட் டைம் அவங்க ஃபோன்லேருந்து பேசாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருந்து அவங்க லவ்வை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு தான் ட்விஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு. வீட்டிலேருந்து ஃபோன் வருது, அப்பா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டார். ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அந்த டைம் மிட் நைட்டு, ஹீரோ கையில் காசு இல்லை, ஏன்னா இருந்த காசெல்லாம் வீட்டு டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்தாரு. என்ன பண்ணணும்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக க்ரேப் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு ரூம்லேயே அழுதுட்டுருக்காரு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பிச்சி வச்சுறாரு. ஹீரோ அங்கே போகிறாரு, வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாத சுச்சுவேஷனு. 3 மந்த்ஸ் அவருக்கு இங்கே வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு முடிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே வேலை கேன்சல் ஆகிடுச்சு. ரிட்டன் அவரால் எங்கேயும் போக முடியல. வீடு வேலை போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பொண்ணால் வீடு வேலை போயிட்டுருக்கு. வேலை போயிடுச்சு, என்ன பண்ணணும்னு தெரில, அப்பா இல்லை. ஸோ ரொம்ப ஃபீல் ஆகிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் மென்டலுக்கு போயிட்டார். அடுத்து என்ன யோசிக்கணும்னு கூட அவருக்கு தெரியல. இந்த சுச்சுவேஷனில் சரி ஓகே இவ்வளோ தூரம் முடிஞ்சிச்சு, இனிமேல் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு பிளான் பண்ணிவிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு ஒரு வேலைக்கு போகிறாரு. லோக்கல்லே போயிட்டுருக்காரு. இப்போ போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கேர்ள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுது. ஏன்னா அந்த ரிலேட்டிவ் தானே, அவங்களுக்கும் விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள். நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரமாக இருக்கார். அப்புறம் சரி ஓகே நடந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ மூவ் ஆன் ஆகிறாரு. ஃபேமிலியும் பார்க்குறாரு, அவரோட பர்சனல் லைஃப்பையும் பார்க்குறாரு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ இனிமேல் இங்கேருந்து சேலரி கம்மி லோக்கலில், ஸோ வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் போகிறார். போய் 1 மந்த்து கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுக்கு அவருக்கு இன்னொரு கால் வருது. என்ன கால் வருதுன்னா, அவரோட சித்தி பொண்ணு இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் சம்திங் டெட் ஆகிட்டாங்க. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் மீன்ஸ் அப்செட்டு. என்ன பண்ணணுன்னே தெரியல. என்னடா இப்போ தான் நம்ம ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்ததுக்குள்ளே அடுத்துப்படி ஒரு ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு இவர் போகிற அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்கார் இல்லையா, அவர் போகிறதுக்குள்ளே அங்கே எல்லாமே அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு அவரை பார்க்க முடியல. ரொம்ப அழுது மனசு உடஞ்சி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ இந்த இடத்துல ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டு ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் மந்த் அந்த பொண்ணோட பர்த்டே வருது. அப்போது வந்து என்னென்னா, அந்த பர்த்டேக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வேலை பார்த்த இடத்துல ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். பட் அந்த பொண்ணு வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்லியிருக்கு. பட் இருந்தாலும் அந்த பையன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு தான் இருந்திருக்கான். இது நம்ம ஹீரோக்கு தெரியல. ஹீரோ பண்ண முட்டாள்தனம் ஹீரோவுக்கு தெரியல. ஏன்னா கான்டாக்ட் இல்லை, டச் இல்லை. வீட்டுக்கு தெரியும், ஃபேமிலிக்கு தெரியும். அண்ணன் கூப்பிட்டு டேரெக்டாக மிரட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில் அவங்களால ரொம்ப கான்டாக்ட் வச்சுக்க முடியல. எப்போவோ ஒரு டைம் ஏதோ ஃப்ரெண்டுமோ இல்லை யாராவது கொடுத்தாங்கன்னா பேசி அந்த மாதிரி ஒரு டச்சிங்கில் இருந்தாங்க. ஸோ இந்த மிடில் நடந்த பிரச்சனைலாம் எங்கள் ஹீரோக்கு தெரியல. ஹீரோக்கு நடக்கிற பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதை கன்வே பண்ணுறதுக்கு இவங்களாலையும் டேரெக்டாக கால் பண்ண முடியல. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நடந்துச்சு. நடந்து நெக்ஸ்ட் மந்தில் தான் அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டே அப்போது அந்த பொண்ணு எக்ஸ்பெக்டேஷன் நினச்சிருக்கு, ஃபஸ்ட்டு பர்த்டே மாதிரி இந்த பர்த்டேக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, நம்ம இந்த மாதிரி இருக்கணும். அந்த பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ யாராக இருந்தாலும் அது நினைப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு நினச்சிருக்கு. பட் நம்ம ஹீரோ இந்த சுச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு தெரியாது. பட் ஹீரோவால் அது முடியல. ஜஸ்ட் விஷ் கூட பண்ண முடியல. அந்த டைமில் தான் அந்த ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண பையன் அந்த பொண்ணுக்காக ட்ரெஸ்ஸு சம்திங் திங்ஸ் ஏதோ வாங்கிட்டு போய் அப்போது பர்த்டே அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்.
பண்ணும்போது அந்த கேர்ளுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆசை யாரை விட்டுச்சு, உங்களை விட்டுச்சா என்ன விட்டுச்சா, யாரையுமே விடாது. ஸோ இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. நான் இவ்வளோ நாள் 8 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பையன் கூட எனக்கு இவ்வளோ பண்ணலை, நீ இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த பையன் கூட இவங்க கமிட் ஆகிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. லவ் அவ்வளோதான். 8 இயர்ஸ் லவ். இந்த பையன் உண்மையாக இருந்தது, அந்த பொண்ணுக்காக வீடு கட்டினது, அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு பெருசு இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு விஷு, அவ்வளோதான். அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இந்த பையனுக்கு இதெல்லாம் தெரியல, ஹீரோவுக்கு தெரியல. ஸோ அந்த பையன் அதுக்காக தான் டெவலப் ஆகிட்டே இருக்கான், பண்ணிகிட்டே இருக்கான். முடிச்சுட்டு ஒரு டே கால் பண்ணுறான். இந்த மாதிரிலாமா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணிட்டு இந்த மாதிரிலாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பொண்ணு சொல்லுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட்டில் போகிறோம். டேரக்டாக நம்ம ஹீரோட சொல்லிடுச்சு. இந்த விஷயத்தை கேட்டால் நீங்களாக இருந்தாலும் தாங்குவீங்களா, நானும் இருந்தாலும் தாங்கணும்னா, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்மகிட்ட டேரெக்டாக நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் தாங்குவீங்களா? ஸோ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கு. சொல்லும்போது அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார், இரிட்டேட் ஆகிட்டார். என்ன பண்ணணும்னு தெரில. அவ்வளோதான், சூசைட் பண்ணுற நிலைமைக்கு கூட போயிட்டார். பட் ஆனால் பண்ணலை. அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணலை. பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணணும்னு தெரில. வீடு வேலை போயிட்டுருக்கு, அப்பா பிரச்சனை, அங்கிட்ட ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இதெல்லாம் ஒரே ஒரு பொண்ணால் நடந்தது. முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகேல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அவர் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறார். போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த கேர்ள் கால் பண்ணுது. கால் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணியிருக்கு இல்லையா, பாவம் யாரையும் சும்மா விட்டுச்சு, உங்களை விட்டுச்சா என்ன விட்டுச்சா, யாரையுமே சும்மா விடாது இல்லையா. ஸோ அந்த கேர்ள் அந்த ஒரு பாவ மன்னிப்புக்காக நம்ம ஹீரோக்கிட்டே கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ என் கம்பெனிக்கு வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஆனால் நம்ம ஹீரோக்கு போக மனசு இல்லை. ஏன்னா எப்படி போக முடியும் சொல்லுங்கள். ஒரு தடவை அந்த முகத்தை திரும்ப பார்த்தோன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி போகும்னு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு போகலை. ஆனால் அந்த வாய்ஸை கேட்டோன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டார். அவர் லைஃப்பை முடிச்சுக்கணும்னு பிளான் பண்ணிட்டார் அந்த வாய்ஸ்க்கு அப்புறம். இவ்வளோ தான் ஸ்டோரி. சிம்பிள். இது இன்னும் நிறையா இருக்குது. அவர் நிறைய பேச சொன்னார். நம்ம இந்த வீடியோவே நிறையா போயிட்டுருக்கு. நம்ம டைம் நிறையா போகுது. ஸோ இதெல்லாம் வேண்டாம். நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து தான் பேசணும். ஸோ அவர் சொன்னதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பேச முடியாது. ஸோ அது அவருக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டார், ப்ரோ எனக்காக பேசுங்கன்னு சொன்னார். ஸோ அவருக்காக தான் அது. ஆசைகள்ங்கிறது எல்லாருக்கும் நிறையா வளரும். ஓகேங்களா. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான், கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. ஆசைங்கிறது எல்லாருக்கும் வளரும். ஸோ அவங்க ஆசை அடுத்த ஒரு டார்கெட் மேலே போயிடுச்சு. யார் எந்த இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெருசு. ஸோ அவங்க மூவ் ஆயிடுவாங்க. பட் நம்ம ஹீரோ இந்த இடத்துல என்ன ஆகிட்டாருன்னா, சொல்லக்கூடாது, டெட் ஆகிட்டார். சூசைட் பண்ணிவிட்டு அவர் லைஃப்பை அவர் முடிச்சுக்கணும்னு பிளான் பண்ணார் இல்லையா, முடிச்சிட்டாரு. பட் இந்த ஸ்டோரியை பேச சொன்னார், நம்மளாக பேசலை. இது ரியல் ஸ்டோரி, உண்மையான ஸ்டோரி, நடந்த ஸ்டோரி. இந்த மாதிரி தான் அவங்க லைஃபுக்கு தேவையானதை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம ஹீரோவும் தப்பு பண்ணலை, அவங்களும் தப்பு பண்ணலை. பட் ஆசைன்ற ஒன்று அவங்களுக்கு மிடில் வந்துருச்சு. அந்த ஆசைன்றதை ஒன்று கொண்டு வந்தது ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் தப்பு நடக்குது. ஸோ யாருமே எந்த ஒரு விஷயத்துலையும் டிபெண்ட் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. அவங்கவுங்களுக்கான லைஃப் நல்ல லைஃப் இருக்கும். நம்ம ஹீரோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கான ஒரு லைஃப் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் அவர் வெயிட் பண்ணல. ஏன்னா அவர் அந்தளவுக்கு உண்மையாக லவ் பண்ணியிருந்தார். ஸோ லைஃப் போயிடுச்சு, அவரும் இல்லை. ஸோ அந்த ஸ்டோரி மிஸ்டர் முனியப்பன்னு சொல்லி ஒருத்தர் நம்மக்கிட்ட பர்சனலாக அவரோட வாய்ஸ் ரெக்கார்டில் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னார். அவர் பேசுனது இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இது எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும், டிப்ரெஷனுக்கு போவீங்க. ஸோ வேண்டாம், டென்ஷன் ஆகுங்க, நிறையா இருக்குது. ஸோ வேண்டாம், இதுதான் ஸ்டோரி. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து யாருக்காச்சும் இந்த மாதிரி ஸ்டோரி பேசணுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக பேசுவோம். இந்த ஸ்டோரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முனியப்பன் அவரோட ஸ்டோரி தான். ஓகே பாய்.